பணக்காரங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அவன் எவ்வளவு வேணாலும் வாங்குவாங்க, ஏமாத்திட்டும் கூட போவாங்க. ஆனா ஒரு சாதாரண ஏழை விவசாயிய டிராக்டரை பிடுவாங்க. நம்ம ரீசெண்டா பார்த்தோம். விஜய் மல்லையாக்கு 9,000 கோடி ரூபாய் கடனை கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. காரணம் ஏழை விவசாயி அவனை அடிச்சு டிராக்டரை பிடுவாங்க. எங்க அரிசியை உங்க தட்டு கொண்டு வர முடிஞ்ச எங்களால எங்க கஷ்டத்தை கொண்டு வர முடியல. ஒரு 9,000 கோடி ரூபாய் வாங்கின ஒருத்தனை விட்டுவிட்டாங்க. ஒரு டிராக்டர் வாங்கி பிடிச்சி அடிக்கிறானு. இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அநியாயம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிட்டான். உங்களுடைய மனதில் என்ன ஓடும்? ஒரு பேங்க் மேனேஜர் பார்வையில இருந்து இதை கேட்கிறேன். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கல எங்களுக்கு இது அநியாயமா படும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படின்னு கேட்கிறேன். எங்க சொல்லு முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அதை கேட்கும் போது. உண்மை அதுதான். I know. What, yeah? I know. I am your best friend. கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு தோணுனது சொல்லிட்டேன். ரொம்ப அழுதுருக்காங்க பாவம். ஏங்க எல்லாருமே வருத்தம் இருக்குங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. விவசாயம் இவ்வளவு கஷ்டப்படுத்தி அவர் டிராக்டரை பறிக்கணுங்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு 2-3 அவகாசம் கொடுத்திருக்கலாம். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, எல்லார் மனசுலயும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் நேரா விவசாயியை சப்போர்ட் பண்றீங்க இல்ல? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நீங்க இதே நியூஸ வீட்டுல பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன பேசிருப்பீங்களா? அப்ப வாங்கிட்டு போயிருவான், விட்டுட்டு போயிடணும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? ஒரு ட்ரெயின்ல ஒரு அம்மா நான் டிக்கெட் வாங்க மாட்டேன், விஜய் மல்லையாட்ட போய் கடனை வாங்கிட்டு வான்னு சொல்லுதுன்னு ஒரு ஸ்டோரி போடுறாங்களே. சொன்ன நியூஸ்ல வந்துச்சா இல்லையா? சாரி, எனக்கு தெரியாது. இப்ப நாங்க அதை படிக்கிறப்ப கேட்டுச்சா சம கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஆனா ஒரு பேங்கர் அதை எப்படி பாப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு. விஜய் மலை வாங்கின கடன்ல கூட பேங்க் வந்து சும்மா இருக்கல. அடுத்த பிரஷர் தான் இப்ப 4,000 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருக்காரு அவரு. ஒரு பிசினஸ் மேன் அவரும் ஒரு சாதாரண விவசாயியும் ஒண்ணுதானா லோன் விஷயத்துல கேக்குறேன். அவ்வளவுதான். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கடல்ல திமிங்கலமும் இருக்கு, வஞ்சரம் மீனும் இருக்கு. இருக்கட்டும். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரெண்டும் கடல் வாழ் உயிரினம் தான். பட் கண்டிப்பா திமிங்கல வேற, வஞ்சரம் மீன் வேற. அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? வஞ்சரம் மீனை ஈஸியா பிடிச்சிடலாம், திமிங்கலத்தை பிடிக்கிறது கஷ்டம். கஷ்டம். அதுதான் பேங்க்லயும் இன்னைக்கு நடக்குது. முன்னாடி ஒருத்தர் ஃப்ரீயா போறான், அவனை விட்டு என்ன மட்டும் ஏன் சாப்பிடுச்சீங்க? ஏமா என் கையில யார் மாட்டாங்களோ அவங்கள தான் பிடிக்க முடியும். சார் as a banker நான் பார்த்தா அவர் டிஃபால்டர் இஸ் டிஃபால்டர். டிஃபால்டர் இஸ் டிஃபால்ட். டிஃபால்டர் இஸ் டிஃபால்டர். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. அந்த பப்ளிக் மணியை வந்து அவர் வாங்கிட்டு கட்டல, he is a defaulter. இவர் தாங்க கரெக்டா பேசினார். இவர் தாங்க பேங்கர் மாதிரி பேசினார். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். எனக்கு இறக்கம்லாம் இருக்கும், அது தனி. நான் வந்து கஸ்டோடியன் ஆஃப் பப்ளிக் மணி. பணத்தை கொடுக்கறது மாதிரியே திரும்ப பெறுவது என் வேலை. நீ உங்க பார்வையில பெருசா இருக்கு. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. அவருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கி இருக்க கூடாது. அவங்களோட விளைபொருளுக்கு சரியான ஒரு விலை கிடைக்கிறது இல்ல. விளைபொருளுக்கு சரியான ஒரு விலை கிடைக்கிறது இல்ல. உங்க கிளைண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு விவசாயியே வச்சுக்கோங்க, அவர் கட்டவே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? அடுத்து அவர் மேல லீகலா ஆக்ஷன் எடுப்போம் சார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம், ரெக்கவரிக்குள்ள எல்லா சோர்ஸும் செய்வோம். விவசாயி பாவம் இல்லையா? டிராக்டர் ஜப்தி பண்றதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அதை தானங்க செஞ்சாங்க அவங்களும். ஆமா. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா ஏழை விவசாயி, விளைபொருளுக்கு இது இல்ல, பேங்க் பக்கம் பார்க்கணும் இல்லங்க. அது முதல்ல இருந்து அதை சொல்ல வேண்டியதானே. இவ்வளவு தூரம் என்னை கூட்டியாந்தீங்க. கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. பேங்கர் வேலையை தானே பார்க்க முடியும். ஆமாங்க சார். அப்ப ஆமா அப்படிதான் பண்ணுவோம்னு சொல்ல வேண்டியதானே. பண்ற விதத்துல மாற்றம் இருக்குல்ல சார். அந்த தண்ணி வேற, இந்த தண்ணி வேற இல்லப்பா, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆக எப்படியா இருந்தாலும் அவர்கிட்ட டிராக்டர் பிடிங்கிருவீங்க, அவ்வளவுதானே. அதானே மேட்ரு. கண்டிப்பாக. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதுல ஒரு 2 வேடம் இருக்கு. ஒண்ணு, விவசாயியும் சப்போர்ட் பண்ணணும், நான் பேங்கராவும் இருக்கணும். வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. விஜய் மலைக்கு பின்னாடி ஒரு எம்பையர் இருக்கு. 1000 கிரெடிட் ப்ரொபோசல், 2 கிரெடிட் ப்ரொபோசல், 3 கிரெடிட் ப்ரொபோசல் தப்பா போகத்தான் செய்யும். இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. இந்த 1000 கோடி 2000 கோடின்னு போற லோன் அக்கவுண்ட்ல மாத்திரம் ஏன் தப்பா கிரெடிட் அசஸ் பண்றீங்க? ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. கிரெடிட் அசஸ்மெண்ட் சில நேரம் தப்பா போக வாய்ப்புகள் இருக்கு. மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் கரெக்ட்டா கிரெடிட் அசஸ் பண்றீங்க. யார் சார்
கரெக்டா கட்டுவிட்டா 1000 கோடி 2000 கோடி ஒருத்தர் கேட்கும் போது மாத்திரம் பெரிய மனுஷங்களுக்கு லோன் கொடுக்கும் போது மாத்திரம் உங்க கணக்கு தப்பா போகுது. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். அக்ரிகல்ச்சர் லோன்னா 3 lakhs 4 lakhs கொடுக்குறீங்க. 60,000 லோன் வாங்குறான். ஒரு 2 பவுன் நகையை வச்சுட்டு லோன் கேட்டா நீங்க கொடுத்துருக்கீங்களா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவன் குடும்பத்துல செத்து போயிட்டான். அடக்கம் பண்றதுக்கு பணம் கிடையாது. எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல் 10,000 ரூபாய் ஒண்ணுல கொடுக்கணும்னு இருக்கு. எத்தனை பேங்க் கொடுக்குறீங்க நீங்க? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவிதானே முக்கியம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம சொல்றீங்க. ஆனா என்னன்னா, இந்த லோனை இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம். இதை ஏன் மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். நிறைய போறாங்க. தங்க காசெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஒன்னு சொல்லட்டா, அடுத்த நாள் அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் வங்கி வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி. இப்ப ஜெனரலா விவசாயிகளுக்கு கண்டிப்பு கொடுக்கறத விட செல்லம் கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். நேரடியாக விவசாயிகளுக்கு பல உதவிகளை லோன் செய்து அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஒரு ரூரல் பிரான்ச்சுக்கு நான் விசிட் பண்ண சார், வந்து சட்டை போடாம எல்லாரும் உட்காந்துருக்காங்க சார். எல்லாரும் போய் என்ன சார் எல்லாம் சட்டை போடாம இருக்கான்னு கேட்டும்போது வேர்வை நாத்தத்துக்காக அவங்க வெளியில அனுப்பி வெளியில உட்கார வச்சாங்க சார். மக்களே, அதாவது மக்கள் எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இந்த இருந்தாலும் விவசாயி ஏழை விவசாயின்றாங்க. டிராக்டர் வச்சிருக்கவங்க 5 ல இருந்து 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு தான் டிராக்டரே தருவாங்க. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. பிக் ஷாட்ஸ்க்கு வந்து மைல்டாவும் சாதாரண மக்கள்கிட்ட அரகன்ஸாவும் இருக்கீங்க. தட் ஆட்டிட்யூட் should be changed. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? லோன் கேட்கும் போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். என்ன இப்படி பண்ணா சரி, பிரச்சனை பெருசா என்ன செய்வீங்க? பிரச்சனை பெருசா போயிருச்சுன்னா நான் போடவே இல்ல, அட்மின் போட்டான்னு சொல்லி தப்பிச்சிருவேன். அதான் சரி, எவ்வளவு கடன் கட்டிங்க பேங்க்ல? 30 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு 1 மாசம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு. ஒரு மாச வட்டி எவ்வளவு ஆகும் தெரியுமா சார்? 9.5% சொன்னாங்க. மாத வட்டி எவ்வளவு ஆகும் அந்த 30 லட்சத்துக்கு? I am not prepared to answer for this silly question. இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ, பிரின்சிபல் இவ்வளோன்னு கண்டிப்பா சொல்லல. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் நீங்க கேட்டு வாங்கல? தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சார் எவ்வளவு சார் ஆகும்? 30,000 ஆகும். உங்க திமிரை எல்லாம் அடக்கிறதுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்த பிறந்துட்டாண்டா சார். அது கேட்கறதுக்கே 36 மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க 2வது மாசம் போய் கேட்க கூடாது? சார், அந்த இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். சார் நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி சொல்லி தங்க பர்சனல் லோன் பாத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட அக்ரி பண்ணிருப்பேன். எனக்கு 17% தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லுவேன். சார் கண்டிப்பா 17% தான் சார் வரும் சொல்லிட்டு போவாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எனக்கு லெட்டர் வரும்போது 18.5 வரும். அப்படியா? பிளஸ் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லிருப்பாங்க, ஆனா இருக்கும். புரியுதா? டேய் என்னடா புத்தலாட்டாதே. அப்புறம் நீங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸே போடலாம் சார். நான் ஃபார்ம் கொடுக்குறேன்ல, அதை நான் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. கொடுப்பாங்க சார், ஜெராக்ஸ் ரேட் வாங்கிக்கலாம். கொடுக்கணும் சார். எப்படி முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் எந்த பேங்க்கும் நீங்க கேட்டீங்கன்னா வாக் இன் பண்ணி எனக்கு ஜெராக்ஸ் கொடுங்கன்னு கேட்டா யாரும் தர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நான் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட போறேன்னு. ஐயா இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ். நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வந்து தலையிடவே முடியாது. இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல இருக்கு. இருந்தது ஒரே ரூட், அதுவும் டெட் எண்ட் ஆயி போச்சா? டேய் அப்ளிகேஷனா கொடுக்குறாரு, இவருக்கு சாங்ஷன்ல நாங்க என்ன கொடுக்குறோம், அதை வச்சு அவர் அப்ஜெக்ஷன் பண்றது. அப்ப எவ்வளவு வேணாலும் மாத்திக்கலாம். அது இல்ல சார், இல்ல சாங்ஷன்ல இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? a loan in 17% rate of interest, right? இப்ப சாங்ஷன் லெட்டர் மட்டும் 18.5 ன்னு வருதே ஏன்? செத்து போயிட்டியா? நான் ஒண்ணும் இல்ல சார், 3 லட்சம் ரூபாய் என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு சார் லோனு. இப்போ நான் லோனை க்ளோஸ் பண்ணா எவ்வளவு சார் நான் பே பண்ணணும்? என்னடா மிரட்ற? அப்படி எல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டெண்டர்ல சொன்னேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.